வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம நட்புனா என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம். நட்பை எப்படி ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதையும் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லித்தரத நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நட்புனா என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? நட்புனா என்னன்னு பார்த்தோம். நம்மள காக்கக்கூடியதுதான் என்னது? நட்பு. அதாவது நம்மள நல்வழிப்படுத்துறது. தீய வினைகள், தீய செயல்கள் நம்ம செய்யாம நல்ல பாதையை காட்டி நம்மள வழி நடத்துறது தான் நல்ல நட்பு, காக்கும் நட்பு. அப்படிப்பட்ட நட்பை ஏற்படுத்திக்கிறது தான் மிகப்பெரிய அரிய செயல், செயற்கரிய செயல் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க இல்லையா? சரி, அப்ப நட்பு ஒரு அரிய செயல் அப்படின்னா அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னா, ஆமா, 4 நிலைகளை தாண்டி வரக்கூடியதுதான் நட்பு. என்னென்ன நிலைகள் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் அறிமுகம், 2வது தொடர்பு, 3வது பழக்கம், 4வதா வரக்கூடியதுதான் என்னது? நட்பு. ஏன் இந்த 4 படிநிலை தாண்டி தான் நட்பு கொள்ளணும்னு சொல்றது சரியா அப்படின்ட்டு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா போன கிளாஸ்ல? அதுக்கு செல்லக்குட்டி சூப்பர் டூப்பர் ஆன்சர் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இத பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர். இவங்க என்ன பண்றாங்க? அந்த புக்கை நல்லா ஆழ்ந்து படிக்கிறாங்க. அப்படி ஆழ்ந்து படிக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த புக்ல உள்ள நிறைய விஷயங்கள் அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த புக்கு என்ன சொல்ல வருது, அந்த புக்ல என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த புக்கு எப்படி தனக்கு பயன்படும், அந்த புக்ல உள்ள அறிவுடைய நுட்பமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு ஆழ்ந்து படிக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ணிக்க முடியுது? புரிஞ்சுக்க முடியுது. அந்த புக்ல என்னென்ன மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குன்ட்டு அவங்களால கத்துக்க முடியுது. எப்ப கத்துக்க முடியுது? புக்க பார்த்த உடனே அவங்களால கத்துக்க முடியுமா? நிச்சயமா இல்ல. எப்ப கத்துக்க முடியும்? அந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறாங்க பாருங்க. நல்லா ஆழ்ந்து உணர்ந்து படிக்கிறாங்க அந்த புக்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கணும். சரிங்களா? அப்படி படிக்கும் பொழுதுதான் அந்த புத்தகம் என்ன சொல்ல வருது, என்ன மாதிரியான புத்தகம் அது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள், அறிவுடைய விஷயங்கள், தனக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த புக்கு எவ்வளோ ஒரு நன்மையை தரக்கூடிய புத்தகம்ன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது எப்பன்னா ஆழ்ந்து படிக்கும் போது மட்டும்தான். அதே மாதிரிதான் ஒருத்தங்க கூட நம்ம அறிமுகமாயி, தொடர்பு ஆயி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்லா பழகணும். அப்படி பழகும் பொழுதுதான் அந்த ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, பண்புள்ளவங்களா, இப்படி எல்லாமே தெரியணும்னா நமக்கு என்ன இந்த 4 நிலைகள் தாண்டிதான் நம்ம வரும் பொழுதுதான் ஒருத்தங்களை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? குட் ஃப்ரெண்ட் லிசன்ஸ். அதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நமக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பாங்க. அது எப்ப தெரிய வரும்னா, எடுத்த உடனே ஒருத்தங்களை பத்தி நம்ம தெரிய வராது. இந்த 4 நிலைகளை கடந்து வரும் பொழுதுதான் அவங்கள பத்தி நமக்கு முழுமையா தெரிய வரும். அவங்க பண்புடையாளரா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். எப்படி புத்தகத்தை ஆழ்ந்து முழுசா படிக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? அந்த புத்தகத்துல உள்ள நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் ஒருத்தங்க கூட நம்ம முழுசா அறிமுகம், தொடர்பு, பழக்கம் இந்த நிலைகள்லாம் தாண்டி வரும் பொழுதுதான் அவங்கள பத்தி, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், அவங்க பண்புடையாளரா இல்லையான்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, இந்த 4 படிநிலைகள் தாண்டி வர நட்பு வச்சுக்கிறது சரிதான் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. இந்த குறள் என்னன்னா, நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்பு பண்பு உடையாளர் தொடர்பு. சரிங்களா? எப்படி ஒரு புத்தகத்தை படிக்க படிக்க அந்த விஷயங்களை நல்லா ஆழ்ந்து கற்க கற்க நமக்கு அதுல உள்ள நன்மைகள்
எப்படி புரிய ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஒருத்தங்களை பத்தி மெ- என்ன பண்ணணும், அந்த அறிமுகம் தொடர்பு பழக்கம் அப்படி வந்து தொடர்ந்து கண்டினியூஸா அவங்க கூட காண்டாக்ட் வச்சு தொடர்பு ஏற்படுத்தி பழகும் போது மட்டும்தான், அதாவது அவங்கள பத்தி முழுசா நம்ம படிக்க படிக்க தான் அவங்க வந்து பண்புடையாளரா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? இப்படிதான் என்ன பண்ணும், ஒரு நல்ல நட்பு, அந்த பண்பு உடையாளர் தொடர்பு எப்படி ஏற்படும், இந்த மாதிரி ஒருத்தங்களை பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்க அது எப்ப முடியும், பழக பழகதான் முடியும் இல்லையா? பண்புடையாளர் தொடர்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கு உதாரணமா அந்த அந்த புத்தகத்தை உதாரணமா சொல்லி எக்ஸாம்பிளா சொல்லி நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சூப்பர் டூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செல்லக்குட்டீஸ். சரி, அப்ப அதனால நம்ம எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, ஒருத்தங்க ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்திக்க முடியாது. நல்ல நட்பு பண்புடையாளர் தொடர்பு நமக்கு ஏற்படணும்னா, குட் குவாலிட்டி பீப்புள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னா, இந்த 4 ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கடந்துதான் வரணும். அது சரிதான் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவத்தை தான் சொல்லி தராங்க. சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த செல்லக்குட்டி கேக்குறாங்க, இன்னைக்கெல்லாம் வந்து அறிமுகம் தொடர்பு பழக்கம் இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா திருவள்ளுவர் தாத்தா? இப்ப ஹாய் அப்படின்ட்டு ஒருத்தங்க சொன்னாலே போய் என்ன பண்றோம், நம்ம அவங்க ஃப்ரெண்டா ஆயிடுறோம். இப்ப இந்த காலத்துல வந்து இந்த இதெல்லாம் இந்த 4 ஸ்டெப்ஸ தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அதெல்லாம் முடியிற காரியமா? ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க? ஹாய் ஹலோன்னு சொன்னாலே போதுமே, நம்ம போய் ஜாலியா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமே, நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமே. இந்த படிநிலை இந்த 4 ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி வரணும்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் திருவள்ளுவர் தாத்தா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது காரணம் தெரிஞ்சா சொல்லி அனுப்புங்களேன். இந்த 4 ஸ்டெப்ஸ் தாண்டி வருவதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா ஏன் வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சா சூப்பர் டூப்பரா ஷேர் பண்ணுங்க ஆண்டிக்கு. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.